உரப்படை ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம். இப்போது ஒரு கப்பு புழுங்கலரிசி, அதே அளவு பச்சரிசி, அதே அளவு துவரம்பருப்பு, அதே அளவு கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து இருந்தால் அதே அளவு போடுங்க. என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை, அதனால் சாதாரணமாக வெள்ளை உளுந்து நான் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வைங்க. இப்போது அதில் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 8 மிளகா நான் போட்டிருக்கேன், சிகப்பு மிளகா. நீங்கள் எவ்வளோ போடணுமோ அதையும் போட்டு ஊற வைங்க. இப்போ இதை நம்ம கரகரன்னு அரைக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். பருப்பு அரிசியெல்லாம் நல்லா 4 தடவை அலசிட்டு களைஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயப்பொடி. இப்போது கொர நரைக்கணும், தண்ணி விடக்கூடாது. நல்லா கரகரன்னு இருக்கு பாருங்கள், தண்ணியே விடக்கூடாது. இதில் தேங்காய் பல்லாக திருத்தி போடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் பல்லாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதை போடணும். கருவேப்பிலை சாப்டு, இதை இப்போ நல்லா கலரு. சோம்பு சீரகம்லாம் ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது, அதனால நான் போடல. நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ உரப்பு அடையை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வெங்கல உருளி இருந்தால் அதில் பண்ணால் வாசனையாக இருக்கும். என்கிட்ட இல்லை. ஸோ இரும்பு வாணலியில் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்கலாம். வாணலி என்னென்னா கொஞ்சம் சூடுபடுத்திக்கணும். மீடியம்லே வைக்கணும். நல்லா கரகரன்னு சிகப்பு கலரில் ஆகும். அப்போ எடுக்கலாம். திருப்பி போடணும்.